அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 12/6/2024 சஷ்டி திதி இரவு 7:17 வரை. அதன் பிறகு சப்தமி திதி மகம் நட்சத்திரம் பின்னிரவு 2:10 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 2:10 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியன், புதன், சுக்கிரன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, தங்க ஆபரணங்கள் வாங்க, வங்கி கணக்கு தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, நிச்சயதார்த்தம் செய்ய, நாட்டியம், வாய்ப்பாட்டு பயில, புது வேலையில் சேர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் திறமை இருக்கிறது. ஆமாங்க, எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தீர்வு காண்பீங்க. இதுதாங்க இதுக்கு வழி, அதுதாங்க அதுக்கு நல்லது அப்படின்னு தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சொந்தமான கிரகம் செவ்வாதா. அவரே சுயமாக அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்களும் பெரிய முடிவுகளெல்லாம் இன்னைக்கு எடுப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த நீண்டகால மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகி அண்ணன் தம்பி அக்கா தம்பி உறவு முறை இன்னைக்கு நல்லாயிருக்கும். ஒருவருக்கொருவர் பாசமாக உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வருங்காலம், அவங்களுடைய உத்தியோகம், கல்யாண விஷயங்கள், அவங்களுக்கு நாம் ஏதாவது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. தாய் வழி உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனில் பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்கும். அதே மாதிரி அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின பணம் குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று அதெல்லாம் பைசல் பண்ணுவீங்க. மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். இன்றைய தினம் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பேயே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. ஏனென்றால் இந்த உலகில் கையில் கிடைப்பதே நிரந்தரமாக தங்குவதில்லை. ஆமாங்க, சிலர்லாம் ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடியே அதை போய் பார்த்துட்டு வந்த உடனேயே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்கி முடித்து ஒரு வாரம் கழித்து தான் அந்த இடம் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே நிதர்சனமாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ரகசியங்களை காத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினம் மாலையில் தான் அவர் உங்கள் ராசியை விட்டு 2வது இடத்துக்கும் போக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. தாய் வழி உறவினர்கள் சின்ன சின்ன செலவுகள் அவங்க மூலமாக இருக்குங்க. ஊர் பொது காரியங்களை இன்றைக்கி முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் ஒரு இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, எப்படி நாம் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுமா, செலவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது, பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமாங்கிற சின்ன ஒரு மனோபயம் இன்னைக்கு எட்டி பார்க்கும். ஆனால் அதே நேரத்தில் ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கார், லாபத்தில் உட்கார்ந்துருக்கார், எப்படியும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய நட்பு வட்டங்கள் அதெல்லாம் சின்ன சின்னதாக கண்காணிக்கிறது நல்லதுங்க. பாதை மாறாமல் பார்த்துக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி வருங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். கொஞ்சம் வேலை சுமை மட்டும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாளைக்கு நான் அந்த நல்ல காரியத்தை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதை நான் போன வாரமே செய்து முடிச்சிட்டேன்னு அறிவாளிகள் சொல்வார்கள். ஆமாங்க, கடந்த வாரமே நான் அந்த நல்ல விஷயத்தை செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேரங்காலம்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உடனே கூப்பிட்டு யாராருக்கு என்னென்ன தர வேண்டுமோ அதெல்லாம் தந்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. செலவுகள் அடுக்கடுக்காக வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது செலவுகள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்னதாக வருமானம் 2-3 வகையில் வர்றதுனால அதெல்லாம் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொத்து வாங்கிடணும். சொந்த ஊரில் தான் வாங்க முடியல, வந்த ஊர்லேயாவது நம்முடைய சம்பாத்தியத்துக்கு அடையாளமாக ஒரு சொத்து வாங்கிட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான உள்மனசு திட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நோக்கம் விரைவில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் நெருங்கி உங்ககிட்ட பேசுவாங்க. பரவாயில்ல, நம்மளெல்லாம் மதித்து பேசுகிறாங்களே அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரிச்சிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு யோக பலன்கள் எல்லாமே நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இருக்கிற அளவோடு இருந்தால் எல்லாம் தேடி வரும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும், தகுதியாக இருக்கணும், அதே நேரத்தில் அலட்டிக்காமல் அமைதியாக இருக்கணும். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுங்க. அதனால தாங்க உங்களை தேடி நல்லவங்களும் வராங்க, நல்லதும் தேடி வருது, நாளும் தேடி வருது. அதனால தாங்க நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அமைதியாக இருந்து பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை. சிடு சிடுன்னு நீங்கள் எரிஞ்சு விழுந்தீங்க. உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் எதை பேச வந்தாலும் சண்டை சச்சரவாக இருந்தது. பணம் எங்கே வந்தது எங்கே போச்சுன்னே தெரியல. கையில் ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் திணறினீங்க. அந்த நிலைமை எல்லாமே இன்றைக்கி மாறும். இன்றைய தினம் முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியும். சோர்வு களைப்பு எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்கள் கைக்கு தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சில நேரங்களில் மந்தம், மறதி, தூக்கம் இதெல்லாம் சில நேரங்களில் கொடுக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் கடின உழைப்பால் இன்றைக்கி முன்னேறுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் இன்றைக்கி வாங்குவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும். பற்றுவரவு அதிகரிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ஆவேசப்பட்டீங்க. இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒரு பழமொழிங்க. பசி நேரத்தில் நமக்கு எதிர்பாராத வகையில் சிலர்லாம் நமக்கு சாப்பாடு போட்டு நம்ம பசியை ஆற்றுவாங்க. நம்ம மனசுக்கு ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்ம பசி நேரத்தில் நமக்கு உணவு தந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வாழ்க்கையெல்லாம் மனசுக்குள்ளார் நினச்சி பார்த்துக்கிட்டு அவங்களை மனதால் வணங்கி கொண்டு நன்றியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதிலும் மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை கொஞ்சம் தூக்கி போடுங்க. அது வேண்டாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியுமா? ஏதாவது நீங்கள் வாய் திறந்தும் சொல்லணும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி செய்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிரடி வெற்றிகள் எல்லாம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. வேலை சுமையும் கொஞ்சம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதம்
விவாதங்கள்லாம் வரும். அதை பெருசாக்காமல் நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டுறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புதுசாக எதுவும் செய்து கொள்ள வேண்டாம், இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாரையும் எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு மன எழுச்சியில் ஏதாவது பேசி வைப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உறவை பகைத்தாலும் ஊரை பகைக்காதே. ஆமாங்க, ஊர்க்காரங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உறவுக்காரங்க ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர்கிட்ட நாம் கோவப்பட்டாலும் அப்புறம் அவங்களே பேசுவாங்க, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஊர்க்காரங்களை பகைச்சிக்கிட்டால் அது சரியாக வராதுங்க. ஆனால் தான் இன்னொரு பழமொழி இருக்குது, ஊரை பகைக்கின் வேரோடு கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, வந்த ஊராக இருந்தாலும் சரி, சொந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு எது நல்லது செய்யணுமோ அந்த நல்லதை செய்து கொண்டு அந்த ஊரோடு ஊர் மக்களோடு ஒன்றி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஒளிரும் கிரகம் சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. மறைஞ்சு கிடந்த திறமைகள்லாம் இன்னைக்கு வெளியில் வரும். நீங்களும் திறமைசாலி தான் அப்படிங்கிறத சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் இன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கும் உண்டுங்க. சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது அல்லது புது பொறுப்பு ஏற்றுக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். காரமான உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ராசியில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. பங்குதாரர்கள் இல்லாமல் நீங்களே தனித்து செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாபம் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மூத்த அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் அவங்க அறிவுரையை ஏற்றுக்கிறது நல்லது. இன்றைய தினம் அதிகாரிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும், வீண் விரயமும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஊசி போகும் வழியே நூலும் போகும். ஆமாங்க, நம்ம மனசு நம்ம புத்தி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்தான் நம்முடைய உடலும் நடந்து போகும். அந்த பக்கம்தான் நாமும் போக ஆரம்பிப்போம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசையும் ஐம்புலன்களையும் அடக்கி நல்வழிக்கு கொண்டு சென்று நல்பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தை இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இதோ வருது அதோ வருதுங்கிறாங்க, ஒன்றும் வர காணுமேன்னு சில நேரங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பு தள்ளி போதேன்னு வருத்தப்படுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ராகு
பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தொலைநோக்கு திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வாடகைக்கு நாம் வீடு அடிக்கடி மாறின்னு இருக்கிறத விட சொந்த வீடாக பார்த்துக்கலாமே, லோன் வந்தாலும் பரவாயில்ல, இஎம்ஐ வந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் தூக்கிட்டு அலையிறத விட பேசாமல் நாம் லோன் போட்டு ஏதாவது சொந்த வீடு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கல்யாணம் காது குத்து கிரகப்பிரவேசத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரி மாற்றப்படுவார் அல்லது அவர் மனசு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரருடைய கல்யாண விஷயமாக பேசுவீங்க, அதுவும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அதனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஊக்கமது கைவிடேல், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. இந்த பழமொழிகள்லாம் உங்களை பார்த்து தாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்பொழுதுமே நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. நேற்று சில அசம்பாவிதங்கள் நடந்து அப்படியே உடஞ்சி போன மாதிரி தெரிஞ்சார். ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தா வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சுறுசுறுப்பாக அவர் மாட்டும் காலையில் கிளம்பிட்டார். என்னங்க இவரை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு அடுத்தவங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எங்கும் எப்பொழுதும் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதிகார பதவியில் இருக்கிறவருடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே போல் ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு உண்டு. சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே படுறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகும். மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும். அதே போல் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குண்டூசிக்கெல்லாம் கணக்கு பார்க்குறவங்க சிலர் இருக்காங்க. ஆனால் பூசணிக்காய் போகிறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் தாராள மனசுடன் செலவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. குண்டூசிக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு அப்புறம் ஒரேடியாக ஒரு சிலத்தில் கொண்டு போய் காசை விட்டுறக்கூடாது. அதனால தாங்க கஞ்சத்தனமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க, வாரி வழங்கும் வள்ளல்களாகவும் இருக்க மாட்டீங்க. நிதானமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், டென்ஷன் தான். ஏதாவது பேசி பேசி சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டீங்க. ஆனால் அந்த நிலைமை எல்லாமே இன்றைக்கி மாறுதுங்க. இன்றைய தினம் பக்குவமாக பேசுவீங்க, இங்கிதமாகவும் பேசுவீங்க. உண்மையே சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை எடுத்து சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இங்கிதமாக பேசுவோம்,
வேகமாக பேசி அதாவது கோபமாக பேசி வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறத விட அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பக்குவம் தான். இன்றைக்கி மனப்பக்குவத்துடன் பேசி பல முக்கியமான காரியங்களை முடித்து காட்டுவீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. இன்றைக்கு மாலை நேரத்தில் சுக்கிரன் 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்கு போக போகிறார். அப்படி இருக்கிறதுனால நாளையிலேருந்து கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் விட்டு கல்யாணம், கிரகப்பிரவேசம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எடுத்து கட்டி செய்வீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆனால் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடன் வாங்கி தின்றவர் கடை தேற மாட்டார் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, கடன் எதற்கு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு பெரிய சொத்து வாங்குகிறோம், அது நாம் கடன் வாங்கலாம். ஆனால் சொகுசாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நியாயத்திற்கு தர்மத்திற்கு பயந்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கராராக நடந்துக்கிறது நல்லதுங்க. ஆனால் அதே நேரத்தில் வேலையாட்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினம் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுசரித்து போயிட்டிங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாங்க. சகோதர வகையில் செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். சந்திராஷ்டமத்திற்கு பரிகாரமாக உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கிட்டாதாயின் வெட்டன மர. ஆமாங்க, நமக்கு இது சரி வராது, நமக்கு அது கிடைக்காது, அதனால் அதை விட்டுடலாம். நமக்கு தகுதியானது என்னவோ அதை நாம் யோசிப்போம், அதுக்கான முயற்சியில் இறங்கோன்னு எங்கும் எப்பொழுதும் விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் போதும் என்று அதற்கு தகுந்தாற் போல போதும் என்ற மனதுடன் செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு, அழகு, ஆற்றல் அதிகப்படும் நாளாக இருக்குதுங்க. காரணம், செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. சந்திரனும் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே இன்றைக்கி மாறுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தில் புது பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு
கேஸு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்து போனது கரணம் போட்டாலும் திரும்பி வராது. ஆமாங்க, அதனால தாங்க இன்றைக்கி நம்ம கடமை என்ன, அதை முதல்ல செய்து முடிப்போம். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடாது. கடந்து போன நாட்கள் திரும்ப வராது. காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராதுங்கிறதை புரிந்து வைத்து கொண்டு நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகள், நீண்டகால பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் அசிடிட்டி தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வியாபாரத்தில் கூடுதலாக சில பங்குதாரர்களை சேர்த்துக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. மேலதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த அழகு, அந்த சிரிக்கக்கூடிய முகம், அந்த காந்த பார்வை, அந்த கண்களிலே இருக்கக்கூடிய மினுமினுப்பு, அந்த அருட்பார்வை, அதுக்கடுத்தது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அக்கறையான பார்வை, மயில் மீது ஓடி வந்து முருகா அப்படின்னு சொன்ன உடனேயே அவசரமாக பக்தர்களை காக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வருது. முருகப்பெருமானை நாம் ஒரு முகத்துடனும் பார்த்திருக்கின்றோம், ஆறுமுகப் பெருமானாகவும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் சதுர்முகனாக 4 முகங்களுடன் காட்சியளித்து நமக்கு கருணை காட்டக்கூடிய 4 முகம் முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செய்திருக்கீங்களா? இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற வழியில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் சின்னாலப்பட்டி அப்படின்னு ஒரு அற்புதமான அழகான ஊருங்க. அந்த ஊரில் தான் அழகனாகிய முருகப்பெருமான் 4 முகங்களுடன் அதிசயமாக இங்கே காட்சி கொடுத்துருக்கார். இந்த முருகப்பெருமானை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டுங்க. விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய அந்த பிரம்மரிஷி ராஜரிஷி பட்டத்தை தானும் பெற வேண்டும் என்று இங்கே கடுமையாக தவம் செய்கிறார். அப்பொழுது சிவபெருமானுடைய ஆணைப்படி அம்பாள் இங்கே
குழந்தையாக சிறுமியாக இங்கே வந்து விஸ்வாமித்திரர் முன்பாக காட்சி கொடுக்குறாங்க. உடனே வந்து அம்பாள் வந்து உன்னுடைய கரங்களால் எனக்கு குங்குமம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. விஸ்வாமித்திரரும் ஆகம விதி பிரகாரம் குங்குமம் தயாரித்து அம்பாளுடைய நெற்றியிலே, அந்த சிறுமியாக வந்த அம்பாளுடைய நெற்றியிலே அந்த குங்குமத்தை இடுகிறார். அம்பாள் அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே தன்னுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த திருக்குங்குமமானது நீரிலே விழுகிறது, 4 முறை உதிர்கிறது. அதிலிருந்து நான்முகனாக எல்லாம் அல்ல முருகப்பெருமான் வந்து தோன்றுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே விஸ்வாமித்திரர் வந்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சி அடைந்த கோவில். அங்கே தான் வந்து அவருக்கு வந்து அந்த பிரம்மரிஷி ராஜரிஷி அப்படிங்கிற பட்டத்தை வசிஷ்ட மகரிஷியே வந்து இங்கே கொடுக்குறார். அப்போனா எப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த திருக்கோவில் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணுங்க. இங்கே போனோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், சொகுசான வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மேலே இருக்கக்கூடிய தோஷம் எல்லாமே விலகும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், போட்டி, பொறாமை அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இங்கே முருகப்பெருமான் சதுர்முகனாக காட்சி கொடுக்கிறார். இடது கரத்தில் வந்து சக்கர முத்திரை, வலது கரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா வகையிலுமே வந்து ஒரு சங்கு சக்கர முத்திரையோடு இங்கே காட்சி கொடுக்குறார். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான திருக்கோவில். இங்கே பகவான் வந்து முத்திரை கோலத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும். மார்பில் வந்து கௌரி சங்கர் ருத்ராட்சம், அந்த ருத்ராட்சமே வந்து ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்துடன் இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதாவது பாலில் வந்து குங்குமம் கலந்து செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பசும்பாலில் அற்புதமாக தயாரிக்கப்பட்ட அந்த குங்குமத்தை கலந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு, அதாவது முருகப்பெருமானுக்கு மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் குங்குமாபிஷேகம் பண்ணுறாங்க. வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமிகள் இங்கே மூலவராக காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதே முருகப்பெருமான் வலது கரத்தில் சங்கு முத்திரை, இடது கரத்திலே வந்து சக்கர முத்திரையுடன் காட்சி கொடுக்கிறார். அதே முருகப்பெருமான் மகா மண்டபத்திலே வந்து மயில் மீது அமர்ந்து தென் திசை நோக்கியும் காட்சி கொடுக்கிறார். ஆனால் அந்த மூலவராக வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமிகள் இங்கே காட்சி கொடுப்பது ரொம்ப சிறப்பம்சமாகும். வேங்கை மரம் இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம் விலகுவதற்கும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போவதற்கும், சொத்து பத்துகள் வாங்கி சுகமாக வாழ்வதற்கும், ஞானம் கிடைப்பதற்கும், சின்னாலப்பட்டியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும், 4 முகங்களுடன் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சதுர்முக முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்வோம். சஷ்டி திருநாளாகிய இன்றைய தினத்திலே ஷண்முக கவசம் உள்ளிட்ட சஷ்டி கவசங்களையும் படித்து எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் வாரி வழங்கும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.